நோயாளியை பார்க்க போகிறது. நம்ம தெரிஞ்சவங்க, நண்பர், பள்ளிக்கு வரவர், திடீர்னு வராமட்டார், படுக்கையில் இருக்கிறாரு, குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு நோய் வாய்ப்பாட்டான். நமக்குள்ள முரண்பாடு இருந்தாலும், நமக்குள்ள கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்தாலும், அவர் நோயாளி, நோயில் இருக்கிறவரை உடனடியாக பார்க்க போகணும். அது அவருக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும். ஒரு மனிதம் நேயம், மனிதம் வளர இடம் அந்த இடம்தான். ஒரு ஆள் எவ்வளவு காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு வருத்தம் என்று வரக்கொள்ள அவருக்கு அடுத்தவர்களுடைய ஆறுதல் ரொம்ப தேவைப்படும். அவருக்கு அப்போ மாமா வந்தாங்களா, மச்சான் வந்தாங்களா, நான் தூக்கத்தில் இருந்தேனா, வந்தாங்களா என்று கேட்டுக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு காசு பணம் எல்லாம் இருக்கும், மெட்ரஸ் இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கும், டாக்டர் மாத்திரை எல்லாம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கைராகும், லேசாயிரும், ஒன்றும் யோசிக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு குணம் தந்துடுவான், நீங்கள் இவ்வளவோ நல்லது பண்ணிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்லது தருவான்னு ஒருத்தர் ஆறுதல் சொல்லும்போது அறவாசி அர்த்தம் இறங்கிடும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நோயாளியை பார்க்க போனால் துவா ஓத சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். நோயாளிக்கு நீங்கள் துவா செய்யணும். பிஸ்மில்லா 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 3 தரம், அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் யஷ்ஃபீக 7 தரம் சொல்ல சொன்னாங்க. இன்னொன்று சொல்ல சொன்னாங்க, லா பஅஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல சொன்னாங்க. அது துவா இல்லை, அவர்கிட்ட நீங்கள் உங்களோட பாசையில் போய் சொல்கிறது, அல்லாஹ் லேசாக்குவான் அப்படின்னு சொல்கிறது. லா பஅஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ்னா என்ன தெரியுமா, அல்லாஹ் லேசாக்கிடுவான். நீங்கள் என்ன நோயாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மௌத்தா பேத்துருவார் போல் அவர் இருந்தாலும் சரி, அவருக்கு கடைசி நேரம் மனசுக்கு தெம்பு கொடுங்க. போய் என்ன சொல்லணும், அல்லாஹ் லேசாகி, அல்லாஹ் கைராய், அல்லாஹ் கைராய், சரியாயிடும். அப்போ நோயாளியை பார்க்க போகிறது அந்த இயாதத்துல் மரீத் என்றது, நோயாளியை போய் துக்கம் விசாரிக்கிறது, துக்கத்தை உண்டாக்கிட்டு வர்றதில்லை. போய் பயம் காட்டிட்டு வர்றாங்க. இன்றைக்கு நோயாளியை போய் அல்லாஹ்வே என்று கத்திப்பட்டு வர்றது. இப்படி தான் எங்களோட பெரிய பார்க்கும் நேசா நெஞ்சுக்கு அடைச்சது. 3 நாளையில் மௌத்தா போய்த்தார், அல்லாஹ் தான் அவங்கள பாதுகாக்கணும்ன்றான். பயந்து செத்துருவான் அவன். அவன் மௌத்தாகிற முடியும். அதான் இன்றைக்கு டாக்டர்மார் என்ன ஹாஸ்பிட்டலில் ஓட் பார்க்குறது நிறைய பேரை விட மாட்டான், வாரவன் கெடுத்து போட்டு போகிறது. ஏன்னா டாக்டர்ஸ்மாருக்கு தெரியுது நோயாளிக்கு வந்து 12 மணி பிறகு வருத்தம் கூடுது. ஏன்னா அப்போ தான் எல்லாரும் வந்து அம்புட்டு கதையை காய்ச்சிப்பட்டு போகிறது. காலையிலேருந்து நல்லா தான் இருப்பான் அவன் ஹாஸ்பிட்டலில், வாட்டில் அழகாக சாஞ்சி டீ குடிச்சுக்கிட்டு நர்ஸ்மாருக்கு தெரியும் நல்லா இருப்பான். இந்த வாட் பார்க்குற டைம் முடிஞ்சோன்னா அப்படியே குப்புறப்படுத்துவான். அவனுக்கு நீ நெஞ்சுக்க போகிற டாக்டர் என்று கத்திக்கிட்டு நிற்பான். அவ்வளோ கதை கதைக்கிறது. போய் எல்லாத பொல்லாத கதையெல்லாம் ஆளுக்கு ஒரு கதை காய்ச்சி விட்டு போகிறோம். மவுத்தானது இழுத்தது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க முடிஞ்சு இவனுக்கிட்டே வந்தீங்க, யார் பார்த்த டாக்டர், அல்லாவே அவனுக்கிட்ட மருந்து தான் எங்கள் பாப்பா மவுத்தானுன்றான். அப்போ இப்படி இல்லாமல் நோயாளிகிட்ட போய் சரியாயிடும். கலாக்கதில் உள்ளதானே நடக்கும். அதில் என்ன இருக்குது, அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டான சூரத்துல அன்ஆம் 59வது வசனத்தில் சொல்லலாம், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யானுப்பா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட அறிவில் இல்லாமல் கீழே விழாதங்கிறானே. அதாவது அந்த நேரத்துக்கு நடந்துக்கிட்டு போகுது. நீங்கள் சும்மா போட்டு பயம் காட்டுறது அப்படி இருக்கக்கூடாது. நோயாளியை பார்க்க போனால் அது என்ன வருத்தத்தில் இருந்தாலும் லா பஅஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ் தமிழில் நம்ம சொல்லணும். அரபில் விளங்காது அவங்களுக்கு, தமிழில் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கைராக சரியாயி, நேற்றை விட இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க மாஷா, முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுதுன்றோம். சும்மா சொல்லிட்டு வாங்க, நல்லா இருக்கு முகம்னு சொல்லிட்டு வாங்க. இது போனொன்னும் ஐயோ கண்ணும் தாண்டு கழுத்துன்னு எடுத்துட்டு பயம் காட்டிட்டு வந்துடுவான். அந்த ஆளை பார்க்கக்குள்ளேயே பயங்கரமாயிக்கு. இது வாயை வச்சு சும்மா இருக்கிறது. கொஞ்சம் பேர் வந்து பார்த்தா சும்மா அழகாக வந்துக்கிட்டு இருப்பான். பள்ளிக்கு வர பார்த்து என்ன மெலிஞ்சிருக்கீள் சீனியா, உனக்கு தேவையாது என்ன மெலிஞ்சிருக்கீள் சீனியாண்டு அவன் சும்மா இருந்தவனுக்கு அன்றைக்கு ஒரு சாதி கையெல்லாம் நடுக்க தொடங்கிடும். நீ கண்டா மனசுக்க வச்சுக்கோன்னு ஒரு மாதிரியாக தான் இருக்காருன்னு மனசுக்க வச்சுட்டு போ. எதுக்கு பயம் காட்டுறனே, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், இன்னும் அப்படியே வயசு கூடின மாதிரி இருக்கேன், கருத்திரிக்கு முகமெல்லாம் கருத்திரிக்கு என்ன அப்படின்னு சும்மா பயம் காட்டுறேன். அப்படி இல்லாமல் ஒரு நோயாளியை பார்க்க போனால் இந்த மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லிட்டு வரணும். பயம் காட்டக்கூடாது. இது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை.